Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் கருத்து கணிப்புகள் ஒன்றை புதிய தலைமுறை தொலைக்காட்சி, தமிழ்நாட்டின் பிரபல தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் இடத்தை, அதாவது ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் 35லேருந்து 38ன்னு நினைக்கிறேன், 38% திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடிக்குது 18%. 3வது இடத்த அதிமுக பிடிக்குது 17%. எப்படி பார்க்குறீங்க? அதை நடத்துகிறவர் யார்? புதிய தலைமுறையுடைய அதிபர் யார்? புதிய தலைமுறை நாங்கள் டிவியில் அதை அப்படியே பார்க்குறோம். இப்போ புதிய தலைமுறையுடைய ஓனர் யார்? இதையா மறைக்கிறீங்க? எதையோ திறந்த வழியில் போட்டிருக்கீங்க, இதையா மறைக்கிறீங்க? இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்களேன், யார் புதிய தலைமுறையோட ஓனர் யார்? அவ்வளோதான். இந்த கருத்து கணிப்பு அவர் தான் போட்டிருக்காரு. நான் தான் சொல்கிறேன்னுங்களே, நாங்கள் ஒரு டிவியில் இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு போடணும்னு சொல்லி அந்த ஓனர் சொன்னார். சரி, உட்காந்தோம், தொகுதி லிஸ்ட்டு எடுத்தோம். இந்த தொகுதியில் இது அதிமுக வரும், இந்த தொகுதியில் திமுக வரும்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு 237 இடத்துல 180 இடமும், திமுகவுக்கு 30 இடமும் போட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டோம். அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். போட்டோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் சேர்த்து 45,000 பேர் இருக்கிறது. ஆண்கள் இவ்வளோ, பெண்கள் இவ்வளோ, படித்தவர்கள் இவ்வளோ, அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி டிவியில் ஏற்றி கொடுத்தோம். கருத்து கணிப்பு ஒரு காலத்தில் இருந்தது சார், ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி பிரணாய் ராயெல்லாம் இருந்தபோது இருந்தது. செஃபாலஜிஸ்ட் அவங்க பிரமாதமாக கொடுத்தவங்க சொன்னது தான். இன்றைக்கி கருத்து கணிப்பெல்லாம் காமெடி பீஸ். எனக்கு வேணுங்கிற இதை நான் போட்டுக்கோ, உங்களுக்கு வேணுங்கிறது. அந்த புதிய தலைவருடைய அதிபர் பாரிவேந்தர் பாஜகவில் கூட்டணி சேர்ந்து அவர், ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் போன்ற 3 பேர் தான் இப்போ பாஜக கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அவர் கொடுத்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கும்? தனக்கு 35% ஓட்டு வரும்னு சொல்லியிருக்காரு, 18% ஓட்டு தனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதை கட்சி தமிழ்நாட்டுக்குன்னே சொல்லிவிட்டார். அவர் எடுத்து அவர் நிற்க போகிற தொகுதி, அந்த தொகுதியில் தனக்கு 18% ஓட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த கருத்து கொடுக்க அர்த்தம். இல்லை, அது ஒரு பொதுவான ஊடகமாக அறியப்பட்டது. அது பொதுவான ஊடகம் அது என்றைக்குமே கிடையாது. ஒரு காலத்தில் என்னை நிறையா கூப்பிட்டாங்க. என்னுடைய கருத்துக்கள்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக வந்தப்போ என்னை கூப்பிட்றது கூப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பின்பக்கம் ஒன்று இருக்குதுங்க. நடுநிலைமைன்ற ஒரு ஊடகங்கள் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களை உட்பட நீங்கள் உட்பட சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு இது இருக்குது. எனக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்கு. பாஜக 3%லேருந்து 18க்கு உயர்ந்திருக்குன்றாங்க. ஒரே நான் தானே கருத்து கணிப்பு போடுறோம். அப்புறம் 18ஓடு நிறுத்திக்கிட்டா அதோட சந்தோஷப்படுறேன். போன தடவை ஒரு 3% ஓட்டு வாங்கினார், ஆனால் ஜெயிச்சார் திமுகவில் நின்று. இந்த தடவை இதுக்கு போயிருக்கார், பாஜகவுக்கு போயிருக்காரு. ஓட்டு எண்ணிக்கை இதாக இருந்தனால தான் தான் ஜெயிச்சதுக்கு அதான் காரணம்னு சொல்ல போகிறாரு. அவரும் நம்பி இருக்கிறது வாக்கு எந்திரங்கள் நம்பிக்கை தான் உட்காந்துருக்காரு. அதில் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு அங்கே போயிருக்காரு. பாஜகவிலேயும் ஆளுங்க இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள், அவங்க கூட்டணி வைக்கிறது அம்பானி, அதானி. தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத பாரிவேந்தர், ஏசி சண்முகம். அவங்களுக்கு மக்களுக்கு என்னங்க சம்மந்தம்? யாருங்க அவங்க? என்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற தவிர அந்த என்ஜினியரிங் காலேஜில் யாருக்கா இலவசமாக சீட்டு கொடுக்குறாங்களா? அவங்க நடத்துகிற மருத்துவமனைகளில் யாருக்காவது இலவச வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏதாவது பொதுமக்கள் சேவை நடக்குதாங்க? இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, ஏதாவது ஒரு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துனாங்க. அவங்க ஒரு இலவச ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து சீட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கிட முடியுமா அவங்க காலேஜில் சீட்டு? நானும் ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் வேலை பார்க்குறேன். அவங்க எப்படி நடத்துகிறாங்க எனக்கு தெரியாதா?
ஏசி சண்முகம் அந்த காலேஜில் பாஜகவோட இருக்காருங்க. கூவம் நதிக்குள்ளாரியே கட்டடத்தை கட்டிவிட்டாருங்க சட்டவிரோதமாக. ஜெயிலே போட்டாங்க. எங்கேயோ போனார், எதோ பண்ணார், வெளியில் ஜாலியாக இருக்கார். அந்த கட்டடமெல்லாம் இன்னும் கூவம் ஆற்றுக்குள்ளார் தான் இருக்குது. ஒன்றும் இடிக்கலைங்க. அந்த அளவுக்கு சட்டத்தை விளக்கக்கூடிய ஆட்கள் பாஜகவில் இருக்காங்க. அதான் பாஜகன்னா யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மக்கள் ஒரு ஆத்தையே வளைச்சி உள்ளே போட்டவர் அவங்களாம் தான் அவங்களோட இருக்காங்க. அதே மாதிரி தான் மண்டலூர் ஏரியை இவர் அந்த பாரிவேந்தர் அந்த ஏரியை பூரா தூத்து மூடிவிட்டார்ல. தண்ணி பஞ்சம் வந்து இந்த வெள்ளத்தில் சென்னை முழுகினதுக்கு காரணம் இவங்கெல்லாம் பண்ணது தானே. ஒரு ஏரி பாக்கி விடாமல் எல்லாம் போனது பூரா எம்ஜிஆர் ஆட்சியில் போனது தானே. இவங்கெல்லாம் பண்ணது தானே. அவங்கெல்லாம் தான் இப்போ பாஜக கூட இருக்காங்க. அவர் சொல்கிறார் 3% 18% தான் இருக்கிற தொகுதியில் 18% ஓட்டு நான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. நேர்மையாக நடந்தால் அவ்வளோ ஓட்டு தான் அவருக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அதிமுக பாஜகவுக்கு பின்னாடி போயிடுச்சுன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சொல்ல வேண்டியது தான். ஆனால் பழனிசாமி கண்டினியூ பண்ணார்னா இன்னும் கூட கிளப்போகும். இது சொல்ல முடியாது. இன்றைக்கி எங்கே இருக்குது அது? பழனிசாமி ஏதாவது செயல்பட்டிருந்தாலும் அந்த கருத்து கணிப்பை நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்குது. 2வது இடத்துல வர இந்த பெர்சன்டேஜ் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். பாஜக 2வது இடத்துக்கு வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா பல பேர் அந்த கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாஜக வந்து திமுக இது அதிமுகவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இந்த நேற்று கூட யாரோ ஒரு பொண்ணு இப்போ காங்கிரஸ்லேருந்து போச்சு. அப்புறம் கௌதமி போன்ற பிரபல நடிகைகள் இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டாராக கௌதமி, குஷ்பு எல்லாம் கட்சி அப்படியே அதிமுக போகிற மாதிரிலாம் வர்றாங்க. இதுவும் அது ஒரே இது தாங்க. இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போகிறாங்க. நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு. அதிமுக பாஜக ஒன்று தான், ஒரே வீடு தான். இந்த ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்த போல அந்த ரூமில் தூங்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கட்சி மாற்றது அவ்வளோதான். இந்த அறையில் இருந்தவங்க அடுத்த அறைக்கு போயிட்டாங்க. இப்போ அறிவாலயத்தில் இருக்கவங்க அன்பகத்துக்கு போனாக்கா கட்சி மாறிட்டான்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் பாஜகவில் வந்து அதிமுகவுக்கு போனால் கட்சி மாறிட்டதாக சொல்லுவீங்க. ஒரே கட்சிகளுடைய 2 கட்டடங்கள் அவ்வளோதான். வேற எங்கேயும் அவங்க போகல. பாஜக வந்தாலும் ஒன்று, அதிமுக வந்தாலும் ஒன்று தான். 2 ஒன்று தான். திமுக கூட்டணி வந்து போன டைம் 50%க்கு மேலே இருந்தாங்க. இப்போ 38க்கு குறைஞ்சிருக்காங்கன்றாங்க. இந்த கருத்து கணிப்பு தானே சொல்கிறீங்க? அவங்க 38வது கொடுத்தாங்க. எனக்கு அதே ஆச்சரியமாக இருக்குது. 2 இலக்கமே கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஒரு கருணையோடு பேசுகிறேன். அவன் தான் கொடுத்த கருத்து கணிப்பு நியாயமாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக கொடுத்தது தான். வேறு ஒன்று அதுக்காக கொடுத்தது. இப்போது சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேயும் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 30க்கு 30 எல்லா இடத்துலையும் 10% திமுக தான் ஜெயிக்கும்ட்டாங்க. அவங்க கொடுத்தாங்க. என்னடா இப்படி போட்டிருக்காங்களே ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா இந்த இதை வச்சு வடநாட்டில் பாஜக தான் வருங்கிறத நியாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா எதாவது கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்படின்னாங்க திமுக ஜெயிக்கும் நாங்கள் எப்படி போட்டோம்? நாங்கள் நியாயமாக கணக்கு எடுத்ததுனால தான் நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தால் திமுக தோற்று போயிருக்குன்னு நாங்கள் எழுதியிருப்போம். உள்ள பொய்யா எழுதியிருந்தா. ஆனால் எங்களுடைய கணக்கெடுப்பு வந்து கருத்து கணிப்பு வந்து சரியாக இருக்குதுங்கிறது காரணத்தினால தான் திமுக அங்கே ஜெயிக்குங்கிற உண்மையை சொன்னால் அதே மாதிரி அங்கே ஜெயிக்குங்கிற தன்னுடைய வடநாட்டில் அதிமுக பாஜக ஜெயிக்குங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக இந்த கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. அவங்க செஞ்சது கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக சில ஆதாரங்களை கொடுக்கணுமில்ல. இல்லாட்டி அவையா நம்புவான் இது அந்த கட்சி இங்கே இல்லவே இல்லை. அதில் தாங்க வடநாட்டில் நடந்த 5 மாநில தேர்தல்கள் அவங்க மாட்டிக்கிட்டதில் தாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க வரமாட்டாங்கங்கிறது தான் கருத்து கணிப்பு. எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி வந்தாங்க? 3 இந்தி பேசுகிற மாநிலங்களில் கரெக்டாக எப்படி ஜெயித்தாங்க? தமிழ்நாட்டிலேயும் போன இது சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது? எதிர்கட்சிக்கு தேவையான இடங்கள் 61ன்னா 62ன்னா 60ன்னாக்கா கரெக்டாக 61 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் பதவி ஜாக்கிரதை வாங்கிக்கிட்டாங்க. மற்ற இடத்துலலாம் பண்ண மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நியாயமாக விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இல்லை. அதனால தானே கருத்து நமக்கு வந்து வாக்கேந்திரங்கள் மேலே வந்த டவுட்டே அதில் தானே வந்தது. அப்புறம் தான் பார்த்தா அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஏன்னா அந்த வாக்கு எண்ணிக்கையில் போய் டிவியில் உட்காந்து போது ஸ்டடி பண்ணிக்கிட்டே வந்தேன். கரெக்டாக அந்த டைமுக்கு அது சேஞ்ச் ஆகிறத பார்த்தேன். அதில் அவங்க கோட்டை விட்டாங்க. என்ன மாதிரி யாரோ ஒரு நட்டுக்கல்ல கேஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவங்க கவனிக்கல. 11 மணிக்கு கரெக்டாக மாறுது. குஜராத்லேயும் அதே தான் நடந்துச்சு. குஜராத்தில் அப்படி தான் மோடி சீஃப் மினிஸ்டராக நிற்கும் போது மோடி தோற்றுப்பட்டார்னு இது பண்ணிட்டாங்க. 1:30 மணிக்கு மேலே அப்படியே டகன்னு மாதிரி மோடி வந்தார்.
2 எலெக்ஷன் அப்படி தான் வந்தது. அப்புறம் தான் தெரியுது அவங்க டெக்னிக்காக அது. ஆரம்பத்தில் எதிர்கட்சிகளை ஜெயிக்கிற மாதிரி காட்டி தேர்தல் நியாயமாக நடந்ததாக காட்டுற ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் கடன் வந்து ஜெயிச்சுன்னு அப்படி இருந்தால் முதல்ல எப்படி முன்னாடி வந்தாங்க, அப்புறம் ஏன் நாங்கள் பின்னாடி போனோங்கிறதுக்கு ஆனால் நியாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. ரொம்ப சுலபம், கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய திறமையே தேவையில்லை. என்ன மாதிரி ஆளாக கண்டுபிடிக்கிறோன்னும் போது பொதுமக்களுக்கு அது புரியாதா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிந்து பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு, எப்படி பார்க்குறேன்? நான் வந்து அதிகமாக பேச விரும்பலை, எனக்கு நெருங்கி உறவுக்காரர் ஆகிட்டார். அதனால் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தது எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அவருக்கே ஞாபகம் இருக்குதோ இல்லை தெரியல. ஜெயலலிதாவோடு நரசிம்மராவ் கூட்டணி வச்சார் காங்கிரஸ். மூப்பனார் அதை கடுமையாக எதிர்த்தார். எவ்வளோ சொல்லி நரசிம்மராவ் கேட்கல. உடனே தான் கட்சி விட்டு விலகினார், காங்கிரஸ் விட்டு விலகினார். விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயலலிதாவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது தமிழ் மாநில காங்கிரஸ். ஜி.கே. வாசன் யாரோட கூட்டணியில் இருந்தார்? யாரை எதிர்த்து தன்னுடைய தந்தை ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சார். மதவாத சக்திகள் வரக்கூடாதுன்னு தீவிரமாக பேசுனது மூப்பனார். அதை அந்த பாஜகவை வரவே விடக்கூடாதுன்னு தீவிரம் காட்டின அளவுக்கு பேசினவர் மூப்பனார். எந்த இதை வேணாலும் சகிச்சுக்கலாம், மத தீவிரவாதத்தை அனுமதிக்கவே கூடாதுன்னு பேசினவர் மூப்பனார். பாஜகவில் போய் சேர்ந்திருக்கார். ஆக அதுதான் அது அரசியல், அப்படி தான் போகும். அதை அவங்களெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அரசியல். எடப்பாடி பழனிசாமியா பாஜக அப்படின்னா பாஜக அவங்க சூஸ் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அட்லீஸ்ட் ஏதாவது அகில இந்திய அளவில் ஏதாவது வேறு சலுகைகளுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. பழனிசாமி ஒன்றுமே இல்லை, ஸ்பெண்ட் ஃபோர்ஸுங்க அவர் பின்னாடி போய் எந்த லாபமும் இல்லைன்னு தெரியுது. அவருக்கு பின்னாடி ஏன் போனாங்க? இவர் கூட பாஜக கூட இருக்கிறதுனால நமக்கு ரைடு வராது அது வராதுங்கிற தைரியத்தில் தான் இவ்வளோ பேர் இருந்தாங்க. இவர் பேசுகிற பேச்சில் ஒரு வேளை பாஜக வந்து காலை வாரி விட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வந்துடுச்சு. அதனால தான் யாரும் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாங்க. நிஜமாக ஒரு வேளை அமித்ஷா பாஜகவுக்கு எதிரி தான் பழனிசாமின்னு சொல்லிவிட்டாரு நமக்கு வந்து என்ன ஆகுங்கிற பயம் சில பேர்த்துக்கு வந்துருக்குது. 2 பேரும் ஒன்று தாங்கிறது வந்து அவங்க அந்த ரகமாக இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை நாங்கள் தான் அப்படி பேசிக்கிட்டோன்னே நீ உடனே நீ பழனிசாமி சப்போர்ட் பண்ணிட்டியான்னு ஏதாவது ஆக்ஷன் எடுத்துக்கிட்டா அந்த பயம் இருக்குது எல்லாத்துக்கும். அந்த பயத்தினால தான் எல்லாம் விட்டு ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க. நாடகம் போட்டால் கூட நம்புறதுக்கு தயாராக இல்லை மக்கள், அதாவது இந்த கட்சிக்காரங்க, அதாவது இந்த அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்களாம் நம்புறதுக்கு தயாராக. அதனால தான் பாரிவேந்தர் போன்றவர்கள், ஏசி சண்முகம் போன்றவர்கள், ஜி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் போகிறதுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி இன்னமும் கூட்டணி அமைக்க முடியாமல் இருக்காரு. கூட்டணி அமைக்க முடியலையா இல்லை ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணுறாங்க? ஒரு நாடகத்துக்காக அவர் பண்ணார். பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் தான் வாங்கிடுவோன்னு அதிமுகங்கிற பேர் இருக்குது, ரெட்டையில எல்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இதையும் சேர்த்தனோம்னா பாஜகவுடைய எதிரின்னு காட்டினோம்னா நமக்கு பெரிய ஓட்டுகள் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் பாஜக வந்து அவர் வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி நீ ஒரு ஷோ பண்ணுன்னாங்க. பார்த்தா நெகட்டிவாக போயிட்டுருக்குது. அதனுடைய விளைவு தான் அவங்க வந்து விஜயை உருவாக்குனாங்க. விஜயை உருவாக்கி விஜய் ஏதாவது நம்ப புட்டுற போகிறாங்கிறதுக்காக ரஜினிகாந்துக்கிட்ட இருந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பிடிங்கி அவருக்கு கொடுத்து சூப்பர் ஸ்டார்லாம் ஏற்றி விட்டு ரஜினி இல்லை இவர் தான் அப்படிங்கிறது. அதனால தான் ஜெயிலர் படத்தை விட லியோ படத்துக்கு வருமானம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் போட்டு அவரை பெருசாக தூக்கி விட்டு ரஜினிகாந்தையும் மிந்தி விட்டார் காட்டியெல்லாம் கொண்டு வந்த காரணத்துக்கு என்னன்னா பழனிசாமி எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தலை. பாஜக எதிர்ப்புன்னு சொன்னதுனால வரக்கூடிய விளைவுகள் திமுகவுக்கு அந்த வாக்குகள்லாம் போகாமல் பழனிசாமி வாங்கிடுவார் நம்பினாங்க. பார்த்தா எந்த மாறுதலுமே இல்லை. பழனிசாமி கட்சி பாஜக எதுக்கிறதுனால லாபமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ராமா பழனிசாமி வச்சு நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே விஜயை கிளப்பி விட்ருக்காங்க. விஜய் எந்த அளவுக்கு கை கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் சரி இவரால் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லைங்கிற காரணத்தினால தான் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஒரு அரசியலில் எதுக்குங்க நம்ம சேர்றோம், கூட்டணி சேர்றோம்? கொள்கை அடிப்படையில் எந்த கூட்டணி இருக்குது? திமுக கூட்டணியே சொல்கிறேன். காங்கிரஸை ஒழிப்பதே காங்கிரஸை எதிர்த்து நின்று தான் திமுக. இன்றைக்கி காங்கிரஸ் கூட இன்றைக்கி காங்கிரஸ் யாரை விட்டாலும் விடுவாங்க, திமுக விட மாட்டாங்கிற அளவுக்கு காங்கிரஸ் போயிடுச்சு.
அந்த அளவுக்கு 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஒரு ஏறத்தாழ காங்கிரஸும் எப்படி அதிமுக பாஜக ஒன்றுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு போயிட்டது. அது கால மாறுபாடு. இன்றைக்கி இந்த கொள்கை அடிப்படையில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் போன்றவர்கள்லாம் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் போய் சேர்றாங்க. இவங்க தான் திராவிட சித்தாந்தத்தை மூலமாக தான் நம்முடைய இனத்துக்கு வழி கிடைக்குங்கிற மாதிரில. அதே மாதிரி தான் வைகோ இருக்கிறாரு. வைகோ கொள்கை அடிப்படையில் இருக்கிற ராசாமி. 1000 மற்ற சலனங்கள்லாம் இருந்தால் கூட திராவிட இயக்கங்கிறதுல அவர் கொள்கை அடிப்படையில் அவருக்கு போகிறாரு. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற அந்த கட்சிகள் எல்லாமே ஒரு சில கொள்கைகளோட அடிப்படையில் தான் வர்றாங்க. கம்யூனிஸ்டுகள் அதே அடிப்படையில் தான் வர்றாங்க. பட் பாஜக கிட்ட கூட்டணியில் சேர்றவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? என்ன கொள்கைக்கு ஜி.கே. வாசன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு? என்ன கொள்கைக்கு பாரிவேந்தர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு? என்ன கொள்கைக்கு ஏசி சண்முகம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு? இவங்க 3 பேர்த்துடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்கள். அதே கேள்வி தான் நான் வந்து தேமுதிக நடத்துகிற பிரேமலதாவுக்கும் கேட்குறேன். என்ன கொள்கைக்காக நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க? இவங்களிலேருந்து வேறுபட்டு நீ என்ன செய்கிற சொல்லுங்கள். எதுக்காக எலெக்ஷன் நிற்கிறீங்க? என்ன செஞ்சீங்க? விஜயகாந்த் அவர் 2 வருஷமாக படுத்து கிடந்தார். நீங்கள் எங்கே போனீங்கன்னு கூட தெரியல. அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. அவங்க இனத்தை முன்னேற்றத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க சொல்லுவாங்க 10.5% இட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை மறந்துடுவாங்க. அது நிரந்தர கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்லாம்? எதுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறீங்க? உங்கள் சொந்த வாழ்க்கை மேலே போகணும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சேர்த்து வச்சுக்கிற சொத்தை அழிஞ்சிடக்கூடாது. அதை தவிர உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குது சொல்லுங்கள். அண்ணாமலை திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த டேட்டில் இந்த டைமில் 5 மணிக்கு பாருங்கள், ஒரு சில முக்கிய தலைகள்லாம் அதிமுகவிலேருந்து எங்கள் கட்சியில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த டேட்டில் எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேமராவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அண்ணாமலை வரல, வேறு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சில காரணங்களால் இந்த நிகழ்ச்சி இன்னும் 1 வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்றார். பேரம்படியில்னு அர்த்தம். பணம் அவர் பெருசாக ஒரு அமௌண்ட்டு எதிர்பார்த்து இருந்திருக்காருன்னு தெரியுது. அது பேரம் படி இல்லை. அவங்களும் வரல. சும்மா அது மாதிரி நிறைய ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க இருக்கு. அவர் என்ன கேடி ராகவன் வீடியோ மூலமாக பிரபலமானவர் தான் அண்ணாமலை. அவர்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனால் உங்களை நல்லா ஃபோன் அடிக்கிறாருங்க. உங்கள் மாதிரி மீடியாக்களை அவர் மாதிரி முட்டாளாக்கினவர் யாரும் பார்க்க முடியாது. இப்போ நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நீங்களும் விடாமல் அதான் அந்த ஆழ்வார் பாடல் தான். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதல் நோயாளன் போல்னாரு. கத்தியில் அறுத்து சித்திரவதை பண்ணாலும் அந்த டாக்டர் மேலே எப்படி நோயாளி. பிஜேபி தலைவர் ஒரு கட்சி தலைவர் மரியாதைக்கு போகிறாங்க. அண்ணாமலை உங்களை என்ன கேவலப்படுத்தாலும் விட்டாமாட்டேன்னு சொல்லி அவர் பின்னாடி அண்ணாமலைன்னு அவர் தான் அவங்களை எவ்வளோ இன்னும் சார் அசிங்கப்படுத்துன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு கட்சி தலைவர் சார் அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? துண்டா காலம் துணியை காலம் நிற்கிறீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இதே நாங்கள்லாம் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? என்ன பாடுபடுத்திருப்பீங்க? ஒன்றும் இல்லைங்க. அச்சு ஊடகங்களை பற்றி பேசுகிறேன். ஒரு அச்சு ஊடகம் என்னை எட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் அவங்கள பற்றி பேசக்கூடாது? ஏதோ நானே பவர்ஃபுல்லாக அண்ணாமலையாக இருந்திருந்தாக்கா என்ன வேணாலும் பேசிக்கலாம். அட்டப்பட்ட கட்டுரையாக வரும். அந்த காலத்துலேயே பாட்டு வந்துருக்குது. சில முட்டா பயிலெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. உண்மையாகவே அதிமுகவிலேருந்து யாரும் போக தயாராக இருக்கிறாங்களோ? ராசியான பணம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டை ஏறாதடி குதம்பாய் சாட்சி கோட்டை ஏறாதடின்னு அந்த பாட்டிலே வரும். அது மாதிரி தான் கை நிறைய பணம் கொண்டோர் பொய்யா சொன்னாலும் மெய்மையாக போக முடியும் குதம்பாய், மெய்மையாக போக முடியும் குதம்பாய்னு அதே பாட்டில் தான் வந்தது. காட்சியான பணம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டை ஏறாதடி கை நிறைய பணம் வைத்திருப்போர் பொய்யா சொன்னாலும் மெய்மையாக போக முடியும் குதம்பாய்னு வந்தது. அது மாதிரி அவங்களாம் வசதியாக இருக்குவாங்க. அவங்க பின்னாடி தான் நீங்கள்லாம் போவீங்க. எங்கள் மாதிரி ஆட்கள்னால் பேசி அது மழை காலத்தில் வர்ற தவளை அது கத்திக்கிட்டு இருக்குதுன்னு போயிடுவீங்க. அவ்வளோதான். இவ்வளோ அதிமுகவிலேருந்து யாரும் வர தயாராக இருக்காங்களோ? யார் இருக்கிறா? இருந்துன்னு தான் வந்துருப்பாங்க. காலாவதியான ஆட்கள் எல்லாம் இப்போ வந்து டம்பிங் யார்டாக போயிடுச்சு. அது சினிமாவில் யாருக்கெல்லாம் மார்க்கெட்லேயே அவங்களெல்லாம் கூட்டு வச்சுக்கிறாங்க, கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. அரசியலில் யாருக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செல்லா காசாப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க. போன ஜென்மத்தில் எம்எல்ஏ இருந்த அதிமுக ஆட்கள் எல்லாம் கூட்டு போய் வீட்டில் கூட்டிட்டு தேடி கண்டுபிடிச்சி இன்னும் உயிரோடு இருக்கீங்களா எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு முதியோர் கட்சியாக மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சீனியர் சிட்டிசன் கட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் சொல்கிறாரு ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ 2 பாஜக எம்எல்ஏ எங்கள் பக்கம் தயாராக இருக்காங்க அப்படின்றாரு. தெரியாது, வரலாம்.
இது ஏங்க அரசியலே ஒரு பிஸ்னஸ் தானுங்களே. ஒரு முதல்ல போடுறீங்க, ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு ஜெயிச்சிட்டாக்கா அதை அடுத்த 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்கிறதுக்கு தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானுங்களே தேர்தலை. ஒரு முதல் போட்டு தேர்தலில் நிற்கிற வெற்றி பெற்ற உடனே அதை அந்த பணத்தை எடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் தானே வர்றேன். கொள்ளை அடிக்க முடியாதுன்னு ஒரு இது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, யார் அரசியலுக்கு வருவா? எவன் இருக்கிறான் சேவை செய்கிறவன்? கட்சி தலைவர்கள் என்ன கேட்குறாங்க? தேர்தலில் போட்டி போட போகிறேன், எந்த தொகுதி எவ்வளோ செலவு பண்ணுவேன், அதானே கேட்குறாங்க. செலவுக்கும் எதுக்கும் எலெக்ஷனுக்கு என்னங்க சம்பந்தம்? மக்கள் மத்தியில் உனக்கு என்ன செல்வாக்குன்னு எவனா அது கேட்குறானா? எவ்வளோ செலவு பண்ணுவேன் தான் கேட்குறேன். இப்போ பச்சையாக சொல்லணும்னா பழனிசாமி எங்கள் ஊருக்காரர் தான், எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் எப்படி ஜெயிச்சுக்கிட்டு வந்தாருன்னே தெரியல. செல்வா ஏதோ எப்படி ஜெயிச்சாருங்கிறது கட்சிக்காரனுக்கே தெரியாத ஒரு ஆசாமியை திருப்பி எப்படி ஜெயிச்சாருங்கிறது அவர் அப்போயே தெரியுது. எலெக்ஷன் அவர் போலிங்கிறது தெரியுது. எப்படி ஜெயிச்சாருன்னு அவருக்கு தான் தெரியுது. அந்த ஊரை சேர்ந்தவர் இப்போ 10வது மைலில் இருக்கிற எடப்பாடி, அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தது. அவர் சசிகலா அடையாளம் காட்டுறவரும் எங்களுக்கு தெரியல. எப்படி ஜெயிச்சார்? 3 தடவை இருந்திருக்காருங்கிறாங்க. மக்கள் செல்வாக்கே இல்லாத ஒருத்தர் எப்படி ஜெயிச்சாருங்கிறதுக்கு காரணங்கள் இன்றைக்கி தான் சொல்லணும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.